இந்த வீடியோவில் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஸ்லைம் தாங்க நம்ம வந்து பண்ண போகிறோம். மேக்னெட்டிக் ஸ்லைம்லாம் அந்த மாதிரி மேக்னெட் பக்கத்தில் கொண்டு போகும்போது ஒட்டிக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து டிஐஒய் அயன் பவுடர் நமக்கு வந்து தேவை. வாங்க எப்படி செய்யலாம் நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து மண் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து மேக்னெட்டை போட்டு இந்த மாதிரி நான் வந்து ஷேக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேக்னெட்டில் வந்து இந்த கருப்பு கலரில் பவுடர் வந்து ஒட்டிக்கிறோம் பாருங்கள். அந்த அயன் அந்த பவுடர் எல்லாமே வந்து ஒட்டிக்கிறோம். இரும்பு ஏதாவது அந்த மண்ணில் கடந்தால் கூட அது கூட ஒட்டிக்கிறோம். இந்த மேக்னெட்டுக்கு மேலே பாருங்கள், இந்த கருப்பு கலரில் பவுடர்ஸ் வந்து ஒட்டியிருக்கு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இரும்பு பொருள் வந்து அந்த மண்ணில் கடந்தால் கூட அது கூட ஒட்டியிருக்கும். ஸோ அதை நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுடர் வந்து நிறைய நமக்கு வந்து தேவை. ஸோ நீங்கள் எத்தனை தடவை மண்ணில் டிப் பண்ணி எடுக்கிறீங்களோ அவ்வளோ பவுடர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து ஒரு 4-5 தடவை மண் வந்து எடுத்து இந்த மாதிரி மேக்னெட்டில் போட்டு நான் வந்து நிறைய பவுடர்ஸ் வந்து நான் வந்து எடுத்தேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கிறங்க. நிறைய பவுடர் வந்து இதுக்கு வந்து தேவைப்படும். நம்ம இந்த எடுத்த பவுடர்ஸை எல்லாத்தையுமே நான் வந்து சலிச்சு வச்சுருக்கிறேன். இப்படி நீங்கள் வந்து சலிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பவுடரு. ஸோ இதை நம்ம வந்து ஸ்லைமில் ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸ்லைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே செஞ்ச ஸ்லைம் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். டிஐஒய் ஸ்லைம். நம்மளோட சேனல்லையே எப்படி ஸ்லைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து க்ளூ ஸ்லைம், ஸோ க்ளூ மேக் பண்ணுற ஸ்லைம், க்ளூ வச்சு மேக் பண்ணுற ஸ்லைம், நீங்கள் எந்த ஸ்லைம் வேண்டாலும் இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறலாம். இந்த பவுடரை வந்து நான் ஸ்லைமில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நமக்கு நிறைய பவுடர் வந்து தேவை. ஸ்லைம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், பவுடர் நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பவுடர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்லைமில் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இந்த பவுடரை வந்து இந்த ஸ்லைமில் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்லைம் செஞ்சு ஒரு 1 டே இருக்குங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போவே ஸ்லைம் செஞ்சு நம்ம அந்த கலர்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இந்த பவுடரை ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆயிரும். இந்த ஸ்லைமில் வந்து இந்த பவுடர் ஃபுல்லாகவுமே வந்து ஆட் ஆகணும். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக லோஷன் வந்து எடுத்திருக்கேன். எனி லோஷன் எடுத்துகிட்டு நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம ஒயிட் கலரில் எடுத்த ஸ்லைம் வந்து பிளாக் கலரில் மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த பவுடரை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஸ்லைம் மாதிரியே இழுக்கவும் வருங்க. இது வந்து மேக்னெட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஸ்லைம் பக்கத்தில் நம்ம மேக்னெட்டை கொண்டு போனதுமே வந்து இது வந்து ஒட்டிக்கிறோம். இதுதான் மேக்னெட் ஸ்லைம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து விளையாடலாம். ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், மேக்னெட்டிக் ஸ்லைம் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லைமை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேக்னெட்டில் நான் வந்து ஒட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. பாருங்களேன், எவ்வளோ பாம்பு மாதிரி அப்படியே இழுக்க வருது. அப்புறம் கொஞ்சமாக ஸ்லைம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே மேக்னெட்டை வச்சு பார்த்தேன். அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்லைமையும் மேக்னெட்டையும் வச்சு நம்ம வந்து விளையாடலாம். நல்லா வந்து ஒட்டிக்கிறோம் இந்த மேக்னெட்டு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் subscribe to my channel. Thank you so much for watching.